இலகுவான முறை. நீங்கள் முதல் தரமே 3A எடுப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய திட்டமிடல் உண்மையில் நல்ல முறை. அப்போ இதற்கான நேரம் நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். நிறைய மாணவர்கள் அந்த நேரம் இல்லை என்பதை சிலபஸ் முதலாவது செயல் அவர்கள் பெறுபவர்களை பெறாததுக்குரிய காரணங்களை சொல்கின்ற போது சிலபஸ் முடிவடவில்லை, டைம் கிடைக்கவில்லை, பாஸ் பேப்பர் செய்யவில்லை. அப்போ நீங்கள் இந்த நேரத்தை கண்டு கொண்டீர்கள். அதை பற்றி எங்களுடைய நேர்களுக்கு மாணவர்களுக்கு சொல்ல முடியுமா? நேரத்தை இந்த சொல்லக்குள்ள நம்ம டைம் டேபிள் படி தான் அது நேரத்தை உதாரணமாக விடியக்க ஒலிம்பி சுப சொல்லிட்டு நம்ம ஒரு டைம் டேபிள் போடுறோம்னு சொல்லி பார்த்தோம்னா அன்றைக்கு நமக்கு மொத்தம் 24 ஹவரில் எப்படியும் 5 ஹவர் 6 ஹவர் படுக்கிறதுக்கு கழிச்சா 18 ஹவர் இருக்க போகுது. அந்த 18 ஹவரில் அதில் நம்ம ஒரு கொப்பி ஒன்று எடுத்து முதலாவது அந்த கொப்பியில் அந்த டேட்டை போட்டு அன்றைக்கு 24 ஹவரில் 6 ஹவர் கழிச்சா 18 ஹவர். இதில் சாப்பிட்ற தொழுகிறதுக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 ஹவரை கழிச்சோம்னாலும் 15 ஹவர் இருக்க போகுது. ஏன்னா நம்ம வகுப்புக்கு போகிற வகுப்பு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடக்குதுன்னா அதை கழிச்சோம்னா மிச்சம் இருக்கிற டைம் எல்லாம் படிக்கிறதுக்குரிய டைம் தான் நிற்க போகுது. அது கட்டியான ஒரு டைம். அப்போ அதை நம்ம என்ன செய்யணும், அதை பிரித்து எடுத்து அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். உதாரணமாக அந்த ஒரு வகுப்பு 3 மணி நேரம் இருக்குன்னு சொன்னோம்னா அதுக்கு முந்தி மினிமம் ஒரு ஹவராவது அந்த முன்னு படிச்சதை படிச்சு போகணும். அது போகிற சேர்மார எண்ணத்தை படிச்சு தந்தவங்களோ ஒவ்வொரு சேர்மார்கள் படிச்சு தரக்குள்ள நோட்ஸை வாய்ச்சி இந்த நோட்ஸுக்கு இதான் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அதை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா அந்த நோட்ஸை வாசிக்கக்குள்ள அந்த நோட்ஸை வாசிச்சுட்டு சேர்மாரை இப்படி தான் சொன்னாங்கன்றது அந்நேரம் ஞாபகம் வரும். அந்த கிளாஸ் முடிஞ்சு வந்துடுங்க நான் ஞாபகம் வரும். அடுத்த அன்னைக்குன்னா ஞாபகம் வைக்க மாட்டேன். உடனே 6 மணி நேரத்துக்குள்ள அதை மீட்டிக்கொள்ள வேண்டும். அதை மூட்டை அந்த 3 மணி நேரம் முடிஞ்சால் எப்படியோ 2.5 3 மணி நேரம் அந்த வகுப்புல மட்டும் படிச்சதை படிக்க வேண்டி வரும். நோட்ஸை வாய்ச்சி சார் இதை சின்னாரு சார் இதை சின்னாரு. அப்போ இது ஞாபகப்படுத்தினால் எம்சிக்கு எல்லாம் கூட்டு கெமிஸ்ட்ரி எல்லாம் எம்சிக்கு கூட்டுக்கல்வி எல்லாம் இப்படி ஞாபகப்படுத்தக்குள்ள லேசாக இருக்கக்கூடியதாக இப்போது